ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3:22 AM மணியளவில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தமிழ் வருடங்கள்ல மொத்தம் 60 வருடங்கள். இந்த 60 வருடங்கள் ஒரு சுழற்சி முறையில வரும். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த அமைப்புல விஸ்வாவசு வருடம் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகிறது. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு, மன நிறைவு, பொருள் நிறைவுன்னு பொருள். சென்ற தமிழ் வருடம் குரோதி வருடம்னு அழைக்கப்படுகிறது. அதாவது பகைமை உள்ள வருடம். அப்படிப்பட்ட ஒரு வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான வருடம் பிறக்க போகிறது. சிம்ம ராசிக்கு மட்டுமில்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருடம் நல்ல மழைப்பொழிவு உண்டு. வேளாண்மை, விவசாயம் செழுமையாக இருக்கும். அக்ரி சம்பந்தப்பட்ட பிசினஸ், தொழில்கள், ஹோட்டல், உணவகங்கள் போன்ற பிசினஸ், உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே நல்ல வளர்ச்சி பெறும். பொதுவாகவே எல்லா தொழில்களுமே வளம் பெறக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல உண்டு. மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும். அதே சமயத்துல மக்களுக்கு உடல்நல குறைபாடுகளால் மருத்துவ செலவும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த வருடம் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் ஓரளவு குறைவாகவும் கலந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருடம் அமையும். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பே அஷ்டம சனி ஆரம்பித்து விடுகிறது. ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெறும் கெடுபலன் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. தான் இருக்கும் இடத்திற்கு நல்லதான் செய்வார் அப்படிங்கிற அமைப்புல 8ஆம் இடம் வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்கள். எனவே இதுவரை வம்பு வழக்குகளில் சிக்கி தவித்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. 8ஆம் இடம் தான் தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் குறிக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடா 8ஆம் வீடு வரும். எனவே சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொழிலில் வரக்கூடிய லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் நகர்ந்து லாப குருவாக செயல்பட போகிறார். இப்போ ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கோச்சார ராகு சிம்ம ராசிக்காரர்களுடைய 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், கூட்டு தொழில், மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களுக்கு ஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு நகர்ந்து பிரபலமாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிம்ம ராசியின் மீதே பயணம் செய்யக்கூடிய கோச்சார கேது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இதுவரை உணர்ந்திராத ஆன்மீக அனுபவங்களையும் கொடுக்க போகிறார். சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுடைய சந்திரன் மேல் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது சில பேருக்கு மனக்குழப்பங்களையும் சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய சந்திரனுக்கு ஜாதகத்தில் குரு பார்வை அல்லது உங்கள் சந்திரனை பலம் பெற்ற வளர்பிறை சந்திரனாக, ஒளிபெற்ற சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் இந்த கேது பயிற்சி உங்களை பாதிக்காது. குடும்ப வருமான ஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை இந்த வருடம் ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பம், சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பா நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். வருமானத்தில் தாமதம் அல்லது கொடுத்த பணமே திரும்பி வராம போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருஷம் உண்டு. எனவே சிம்மராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுத்தா திரும்பி வராது அல்லது ரொம்ப லேட்டா தான் திரும்பி வரும். ஒரு வாரத்துல கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா 6 மாசத்துக்கு மேல ஆகும். நல்ல விஷயமா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய டிராவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இளைய சகோதரர்களுக்கு அவர்களுடைய வேலை, வருமானத்தில் முன்னேற்றம் உண்டு. சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அல்லது டாக்குமெண்ட் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை, கம்ப்யூட்டர், செல்போன் ரிப்பேர் ஆகிறது, செல்போன் காணாம போகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு கேது பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்துவதால் இந்த பிரச்சனைகள் வரும். எனவே சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஐடி கார்டு, சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ். அதிலும் குறிப்பா டாக்குமெண்ட்டுங்கிறது நீங்க பிசிக்கல் காப்பியாகவும் இருக்கலாம் அல்லது சாஃப்ட் காப்பியாகவும் இருக்கலாம். அப்போ பிசிக்கலா இருக்கும் பொழுது நீங்க முடிஞ்ச அளவுக்கு அது சாஃப்ட் காப்பியா வச்சுக்கிறது, அதை நீங்க கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லது. சொத்துக்கள் வாங்க விற்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்கள் டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவது நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம்
உங்களது வேலையை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா முயற்சிகள் செய்யணும். ஏன்னா இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட கஷ்டமான வேலையிலோ அல்லது ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பிலோ நீங்க போய் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் புதுசா புதிய ஜாபுக்கு ஆஃபர் வந்தாலும் முடிந்த அளவுக்கு அது கொஞ்சம் நீங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேலையில மாறுவதற்கான முயற்சிகளை எடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் சாதகமான பலன்கள் உண்டு. ரொம்ப நாளா பஞ்சாயத்துல இருந்த பூர்வீக சொத்துக்களின் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருவதற்கு இந்த வருஷம் வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல செய்திகள் உண்டு. சனி உங்களுடைய புத்திர பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்வதால் சற்று தாமதமானாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கொடுக்கும். சிலர் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை, அதாவது குழந்தை பாக்கியம் தாமதமாய் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல மருத்துவர் அல்லது ஒரு நல்ல சிகிச்சை முறைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பா 5ஆம் இடத்துடன் ராகு தொடர்பில் இருப்பதால் செயற்கை கருத்தரித்தல் முறை மூலமாக கூட சில சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கும் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். பொதுவா சிம்மராசிக்காரர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வமா இருப்பாங்க. என்ன காரணம்னா சிம்மத்துக்கு 5ஆம் வீடு குருவுடைய வீடாக வருவதால் தங்கத்தில் முதலீடு செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு ஈடுபாடு உண்டு. அதே சமயத்தில் லாபமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் தற்பொழுது உள்ள தங்கத்தின் விலையேற்றத்திற்கு குரு தன்னுடைய உச்ச பலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு 2-3 வருடங்களுக்கு தங்கத்தின் விலை உச்சத்தை தொடுவதற்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அந்த அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். ஆனா சனியுடைய பார்வை உங்களுடைய பங்கு சந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்தில் இந்த 2.5 வருடங்களுக்கு, சனி பயிற்சிக்கு பிறகு 2.5 வருடங்களுக்கு இருக்கும். அப்ப லாபங்கள் படிப்படியா தான் கொஞ்சமா தான் வரும், ஆனா கண்டிப்பா உண்டு. பங்கு சந்தை போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலேயே உங்களுக்கு யோகம் இருக்கிறதான்னு பார்த்துக்கிட்டு பங்கு சந்தையில இறங்குவோம். ஏனெனில் பங்கு சந்தை எல்லா ஜாதகங்களுக்கும் பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே யாருக்கு பங்கு சந்தை மூலம் லாபம் உள்ளதோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பங்கு சந்தை வர்த்தகத்துல ஈடுபடுங்க. திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வாய்ப்புகள் அமையும். ராகுவின் தொடர்பு உங்களுடைய திருமண ஸ்தானத்திற்கு வருவதால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் தூர சொந்தத்திலிருந்து அல்லது தூர தேசங்களிலிருந்து, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களிலிருந்து அமைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் உண்டு. ராகு உங்களுடைய 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 7ஆம் இடம்னாவே திருமணம் தவிர்த்து பொதுமக்கள் தொடர்பு, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்களையும் குறிக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல சிம்மராசி அன்பர்களுடைய 7ஆம் இடத்திற்கு ராகு சஞ்சாரம் செய்வதால் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பொதுமக்கள் தொடர்பு, வாடிக்கையாளர்களை ஒரு புதுமையான ஒரு வழிமுறையை கையாண்டு அணுகுவது, இதெல்லாம் நீங்க செய்யலாம். நல்ல அமைப்பு வரும். உதாரணத்துக்கு புதுசா சிம்ம ராசிக்காரர்கள் யூடியூப் சேனல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு ஒரு ஏற்றமான ஆண்டாக இது அமையும். உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில் ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை நீங்க சுமூகமா தீர்த்து கொள்வதற்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு தீர்த்த ஸ்தல யாத்திரை, குறிப்பா மலைப்பாங்கான ஸ்தலங்களுக்கு, உதாரணத்துக்கு பழனி, திருப்பதி, அகோபிலம் போன்ற மலைப்பாங்கான இடங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று வருவது அஷ்டம சனியால் ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாம போனஸ் தகவலா இப்பொழுது உங்களுக்கு ஒன்று தரேன். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இயக்குவது அப்படிங்கிற ஒரு போனஸ் தகவல். பொதுவாகவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சிம்ம ராசிக்காரர்கள் இயக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடமா தனுசு ராசி வருது. தனுசுனாவே பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. மேலும் தனுசு குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. குரு அப்படிங்கிற கிரகம் ஒழுக்கம், ஆன்மீகம், மந்திர ஜபங்கள் போன்ற விஷயங்களுக்கும் குரு பகவான் தான் காரக கிரகம். அப்போ நெருப்பு மற்றும் குரு இந்த 2 விஷயங்களை நீங்க இணைக்கும் பொழுது ஹோம பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் குறைந்தபட்சம் வருஷம் ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டிலோ
அல்லது சொந்த தொழில் செய்யும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய ஆபீஸ்லயோ அலுவலகத்திலோ வருஷம் ஒரு முறை கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமமோ அல்லது மகாலட்சுமி ஹோமம், இப்படி ஏதாவது ஒரு ஹோம பரிகாரத்தை வருஷம் தவறாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். வீட்டில் ஹோமங்கள் பெரிய அளவில் செய்ய வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கோவிலில் நடக்கும் ஹோமங்களில் கலந்து கொள்வது, கோவிலில் நெருப்பு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது தீபம் ஏற்றுவதற்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். கோயிலுக்கு செல்ல வாய்ப்பில்லாத அல்லது இந்துக்கள் அல்லாத சிம்மராசி அன்பர்கள் நெருப்பு அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்கி கொடுக்கலாம். குரு அப்படின்னா பள்ளிகள், குழந்தைகள் காப்பகம் அப்படிங்கிற அமைப்புல வரும். இப்போ இந்த இடங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு மின்சார கட்டணம், விளக்கு எறிவதற்கான மின்சார கட்டணத்துக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். இப்போ பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட, வெளிச்சம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் கோவிலுக்கோ, பள்ளிகளுக்கோ, தேவாலயங்களுக்கோ, மசூதிகளுக்கோ செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இது தவிர சிம்ம ராசிக்கு இன்னும் பல அரிய தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம்.